இன்னைக்கு யாரை பற்றி பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, இவரை பற்றி ரொம்ப நாள் பேசணும்னு நினச்சினே இருந்தேன். கடைசி வரையும் பேச முடியல. ஸோ இன்னைக்கு டைம் கிடைச்சது, இன்னைக்கு பேசலாம்னு சொல்லிட்டு பேச வந்துட்டேன். இன்னைக்கு யாரை பற்றி பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, ES420 அவரை பற்றி தான் பார்க்க போகிறோம். பேர் தான் ES420. மொத்தத்தில் மனுஷன் வந்து 24 கேரட் கோல்டு, 24 கேரட் பீட்ரூட் எல்லாமே தலைவன் தான். ஏன்னா நல்ல மனுஷன், பக்காவாக இருப்பா போல. தலைவனை பற்றி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். பட் தெரியாதவங்களுக்காக சொல்கிறேன். தலைவன் ஒரு 5 ஃபிங்கர் பிளேயரு. கேம் ஆடுறாரா இல்லை கிட்டார் வாசிக்கிறாரானே தெரியாது. கை அந்த ஆட்டம் ஆடும். ஒன்றும் டீட்டெயிலாக சொல்லணும்னா, தலைவனுக்கு இன்ஸ்டாகிராமில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 90K வரப்போகுது. ஸோ மறக்காமல் அவருக்கு ஒரு ஃபாலோ தட்டி விட்ருங்க. அதுக்கப்புறம் யூடியூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5.51K வச்சுக்கிறாரு. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், நீங்கள் ஃபாலோவும் சப்ஸ்கிரைபும் பண்ணுறது மூலமாக ஒருத்தர் அழுவதை நிறுத்த முடியும்னா உங்களால் நம்ப முடியுதா? யார் அழுவது அப்புறம் நிறுத்த முடியும்னு கேட்டிங்கன்னா, நான் அழுவதை தான். ஸோ ரொம்ப நாளாக வீடியோ போடுறேன். மறக்காமல் ஒரு ஃபாலோ சப்ஸ்கிரைபை தட்டுங்க. சீக்கிரமாக ஒரு 10K போவோம். தேங்க்யூ ஸோ மச் சார். குச்சமே இல்லை. பேக் டு த டாபிக். அவர் என்னதான் அவர் இடத்துல பெரிய ஆளாக இருந்தாலும் இதுவரை என்ன ஒரு ரவுண்டு கூட ரூம் மேட்ச் அடிச்சதே கிடையாது. என்ன ப்ரோ சொல்கிறேன், அவ்வளோ பெரிய ஆள் ஒரு ரவுண்டு கூட ரூம் மேட்ச் அடிச்சது இல்லையான்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் இதுவரை கேமே ஆனதில்லை ஒன்றா சேர்ந்து. அப்போ எப்படி ஒரு மேட்ச் கூட அடிப்பார் அவர் என்ன? ஸோ உங்களுக்கு மறக்காமல் அவர் கூட நான் கேம் ஆகணும்னு நினச்சிங்கன்னா கமெண்டில் ES420 பைலக்குன்னு போட்டு போங்க. அவர் கூட நான் ஒரு 1v1 கேட்டு பார்க்குறேன். சரி, அப்புறம் ஒரு மங்களகரமான வீடியோவில் பார்ப்போம். வாட்டா. இன்னைக்கு யாரை பற்றி பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, இவரை பற்றி ரொம்ப நாள் பேசணும்னு நினச்சினே இருந்தேன். கடைசி வரையும் பேச முடியல. ஸோ இன்னைக்கு டைம் கிடைச்சது, இன்னைக்கு பேசலாம்னு சொல்லிட்டு பேச வந்துட்டேன். இன்னைக்கு யாரை பற்றி பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, ES420 அவரை பற்றி தான் பார்க்க போகிறோம். பேர் தான் ES420. மொத்தத்தில் மனுஷன் வந்து 24 கேரட் கோல்டு, 24 கேரட் பீட்ரூட் எல்லாமே தலைவன் தான். ஏன்னா நல்ல மனுஷன், பக்காவாக இருப்பா போல. தலைவனை பற்றி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். பட் தெரியாதவங்களுக்காக சொல்கிறேன். தலைவன் ஒரு 5 ஃபிங்கர் பிளேயரு. கேம் ஆடுறாரா இல்லை கிட்டார் வாசிக்கிறாரானே தெரியாது. கை அந்த ஆட்டம் ஆடும். ஒன்றும் டீட்டெயிலாக சொல்லணும்னா, தலைவனுக்கு இன்ஸ்டாகிராமில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 90K வரப்போகுது. ஸோ மறக்காமல் அவருக்கு ஒரு ஃபாலோ தட்டி விட்ருங்க. அதுக்கப்புறம் யூடியூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5.51K வச்சுக்கிறாரு. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், நீங்கள் ஃபாலோவும் சப்ஸ்கிரைபும் பண்ணுறது மூலமாக ஒருத்தர் அழுவதை நிறுத்த முடியும்னா உங்களால் நம்ப முடியுதா? யார் அழுவது அப்புறம் நிறுத்த முடியும்னு கேட்டிங்கன்னா, நான் அழுவதை தான். ஸோ ரொம்ப நாளாக வீடியோ போடுறேன். மறக்காமல் ஒரு ஃபாலோ சப்ஸ்கிரைபை தட்டுங்க. சீக்கிரமாக ஒரு 10K போவோம். தேங்க்யூ ஸோ மச் சார். குச்சமே இல்லை. பேக் டு த டாபிக். அவர் என்னதான் அவர் இடத்துல பெரிய ஆளாக இருந்தாலும் இதுவரை என்ன ஒரு ரவுண்டு கூட ரூம் மேட்ச் அடிச்சதே கிடையாது. என்ன ப்ரோ சொல்கிறேன், அவ்வளோ பெரிய ஆள் ஒரு ரவுண்டு கூட ரூம் மேட்ச் அடிச்சது இல்லையான்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் இதுவரை கேமே ஆனதில்லை ஒன்றா சேர்ந்து. அப்போ எப்படி ஒரு மேட்ச் கூட அடிப்பார் அவர் என்ன? ஸோ உங்களுக்கு மறக்காமல் அவர் கூட நான் கேம் ஆகணும்னு நினச்சிங்கன்னா கமெண்டில் ES420 பைலக்குன்னு போட்டு போங்க. அவர் கூட நான் ஒரு 1v1 கேட்டு பார்க்குறேன். சரி, அப்புறம் ஒரு மங்களகரமான வீடியோவில் பார்ப்போம். வாட்டா.